நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் தேன் கூடு கட்டியிருக்கும். தேனீ கூடு பார்த்துருப்பீங்க. அந்த தேனீ கூடு நம்மளுக்கு எப்பயாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம வீட்டிலயோ, வீட்ல பக்கத்தில உள்ள மரங்கள்லயோ தேனீய கூடு கட்டியிருக்கும். அது அந்த தேன் கூடு அப்ப தேன் கூடு காலி பண்ணிட்டு போன பிறகு, நம்மளுக்கு அந்த தேன் ராட்டை கிடைக்கும். அந்த தேனு வந்து தேனும் மெழுகும் சேர்ந்து இருக்கும். அந்த தேனும் மெழுகும் தனித்தனியா நம்மளுக்கு பிரிக்க தெரியாது. நம்மட்ட எந்த ஒரு மிஷின்களும் இல்லாம, நம்ம தனியா பிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அத கையால புழிஞ்சு அத வெளியில எடுக்கும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க பார்க்குறீங்க, இந்த வீட்ல உள்ள ஒரு மாடியில செடிகள் வளர்த்துருக்காங்க. ஒரு ஷெட் மாரி போட்டுருக்காங்க. செடிகளுக்கான ஷெட் போட்டுருக்காங்க. இந்த ஷெட்ல பார்த்தீங்கன்னா, தேனீ கூடு கட்டியிருந்துச்சு. இப்போ உள்ள காலநிலைகள் மாற்றங்கள்னால திடீர்னு அதிகமான மழை பெஞ்சிருது. அப்படிப்பட்ட திடீர்னு மழை பெஞ்சனால, இந்த தேனீ கூடு கட்டியிருந்த தேனீ வந்து தேனீ கூட்ட காலி பண்ணி போயிருச்சு. ரொம்ப இப்ப பார்த்தீங்கன்னா, பூமி வெப்பம் அதிகமா அடையறனால, திடீர்னு மழை பெஞ்சிருது. அதிக மழை பெஞ்சிருது. அதனால இந்த தேனீ, குருவி இப்படிப்பட்ட பறவைகள், விலங்குகள்லாம் அதிக தொந்தரவாயிருது. கீழ குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குருவியும் கூட்ட காலி பண்ணி போயிருச்சு. இப்படி அந்த தேன கூட்டு காலி பண்ணி போன பிறகு, அந்த தேன் ராட்டைய எடுத்து, அந்த மெழுகோட சேர்த்து, அந்த மெழுகு, தேன் 2யும் சேர்ந்து எடுத்து ஒரு சட்டியில இங்க போட்டு வச்சிருக்கோம் நாங்க. பார்க்குறது நீங்க வந்து தேனோட ராட்ட பார்க்குறீங்க. இது மாரி நெறைய இருந்துச்சு அதுல. அதுலருந்து எடுத்து அந்த தேனு, மெழுகு 2யும் சேர்த்து இதில மொத்தமா சேர்த்து வச்சிருக்கோம். இத நம்ம கையில எடுத்து புழிஞ்சோம்னா அதிகமான வேஸ்டேஜ் ஆயிரும். நம்மட்ட எந்த ஒரு மிஷின்ஸும் இல்ல. அத தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு. இத இயற்கையா நம்ம வீட்லயே எப்படி அந்த தேனையும், மெழுகையும் எப்படி அத பிரிக்கிறது, நம்ம ஈஸியான முறையில பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இதில கொஞ்சம் நேரம் அதிகமாகும். ஆனா சுத்தமா தேன் தனியா, மெழுகு தனியா இதில வெளிய வந்துரும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இந்த தேன் தேன், மெழுகு 2 சேர்ந்த அந்த தேன் ராட்டைய கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு லேசா அத மேஷ் பண்றோம். அப்படியே குத்தி விடுறோம் அப்படி. கொஞ்சம் அதில இப்படி குத்தி விட்டு இத நல்லா குத்தி விட்டுட்டு, இது செய்யறதுக்கு நம்ம 3 பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம வீட்ல வந்து சல்லடை இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்க. அரிசி, கோதுமை எல்லாம் சலிக்கிறதுக்கான இப்படி ஒரு தட்டுல உள்ள சல்லடை இருக்கும். அத எடுத்துக்கிட்டு, இப்படி அது மாரி ஒரு வடச்சட்டி ஒண்ணு எடுத்துக்கங்க. அந்த வடசட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த சல்லடை அதில உட்கார்ற மாரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம, வீட்ல நம்ம அரிசி, கோதுமை எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு காலி ட்ரம் இருக்கும். எப்பயுமே வீட்ல நம்ம பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு வைப்போம். இப்படி ஒரு காலி ட்ரம் ஒண்ணு எடுத்துக்கங்க. இந்த 3 ஐட்டம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இந்த தேன் ராட்டைய நல்லா அமுக்கி, அதுக்குள்ள 2 பக்கமும் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த இதுக்குள்ள போட போறோம் நம்ம இப்ப. இந்த சல்லடைக்குள்ள போட போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ அந்த வடசட்டி வச்சுட்டோம். அதுக்கு மேல அந்த சல்லடைய வச்சுட்டோம். சல்லடைய வச்சுட்டு, இந்த ட்ரம்முக்குள்ள போய் அத வைக்க போறோம் நம்ம. இந்த ட்ரம்முக்குள்ள அந்த தேன், மெழுகு 2யும் ஒரு 10 நாள் வரைக்கும் அத வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்க அப்படியே. மூடி வச்சிருந்தோம்னா, அதுல உள்ள தேன், மெழுகு தனியா எல்லாமே தனித்தனியா ஆயிரும். நம்ம தேன தனியா எடுத்துக்கலாம். மெழுகு தனியா ஆயிரும். நம்ம எந்த ஒரு தேன் வேஸ்ட் ஆகாம இதுல வந்து வெளியேறிரும். இப்ப பாருங்க, இந்த தேன் அந்த இது கரண்டிய வச்சு நான் நல்லா குத்தி குத்தி விட்டேன். நல்லா குத்தி விட்டனால, நல்லா மேஷ் பண்ணனால, இந்த தேன், மெழுகு 2ம் ஒண்ணா சேர்ந்துருக்கு இப்ப. இந்த ஒண்ணா சேர்ந்திருக்க மெழுக, நம்ம அப்படியே இந்த சல்லடையில போட்டு அந்த சட்டிக்குள்ள வைக்க போறோம் இப்ப. இந்த சல்லடையில போடுறோம் இப்ப. அந்த மேஷ் பண்ணத பூராத்தையும் அந்த சல்லடையில போட்டு, அது கீழ ஒரு வடசட்டி ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம. வடசட்டியில வச்சாச்சு. கீழ பார்த்துக்கங்க. அந்த சல்லடை மேல இருக்கு. அதுல அந்த மெழுகு, அந்த தேன் 2யும் போட்டிருக்கோம். அதுக்கு கீழ ஒரு சட்டி வச்சிருக்கோம் நம்ம. இந்த சட்டிய அப்படியே கொண்டு போயி, அந்த ட்ரம்முக்குள்ள போய் வைக்க போறோம். இத அப்படியே கொண்டு போறோம். கொண்டு போயி இந்த ட்ரம்முக்குள்ள வைக்கிறோம் இப்ப. பாருங்க, அது உள்ள போயி அந்த ட்ரம்முக்குள்ள வச்சுட்டோம் நம்ம.
மேலே சல்லடை இருக்குது. அந்த சல்லடை ஓட்டையில் அப்படியே அந்த மெதுவாக அந்த தேன்கள்லாம் கீழே ட்ராப்பாக கீழே விழுந்து அந்த சட்டியில் மொத்தமாகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா இந்த நல்லா போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு மூடிடணும். இதை மூடி போட்டு மூடிட்டோம் நம்ம. இப்போ ஒரு 10 நாள் வரைக்கும் அதை நம்ம விட்டுறோம். ஒன்றும் பார்க்குறது இல்லை. அதை அப்படியே விட்டுருவோம். அது வந்து அதை 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இது 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி திறந்து பார்ப்போம் நம்ம. நண்பர்களே, இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளைக்கு அப்புறம் இந்த ட்ரம்மை போய் இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து தேன் மெழுகு எப்படி தனித்தனியாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம. மூடியை திறந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த மேலே உள்ள சல்லடையை எடுத்துட்டோம். சல்லடையை எடுத்துகிட்டு அந்த சட்டியில் மட்டும் தேன் எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 10 நாள் ஆன பிறகு அந்த தேன் இவ்வளோ தேன் அது வந்து தனியாயிருச்சு. தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்தான உணவு. தேன் வந்து அதிக காலத்துக்கு வந்து கெட்டு போகாத ஐட்டம். அது நிறைய வருஷம் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தேன் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடுவையில் தேன் இருந்துச்சுன்னு சொல்லி. அது கெட்டு போகாது. அது அது ஒரு உணவாகவும் சாப்பிட்லாம். அந்த தேனை வந்து மற்ற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கான வேலையை பார்க்கும். அது தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவங்களையும் கெட வைக்காது. நண்பர்களே, இப்போ நம்ம இந்த தேனை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. லேசாக அந்த தேன் நம்ம மெழுகோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தேன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த தேனை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் அந்த தேன் மெழுகு இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கனால அதை கொஞ்சம் கிளறி, நண்பர்களே, இப்போ 10 நாள் வச்சு எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த தேன் மெழுகு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அப்புறம் திருப்பி மேலே கீழே இந்த ரெண்டையும் கிளறி விட்டு அடுத்து ஒரு 2 நாள் வரைக்கும் அதே ப்ராசஸில் அந்த சல்லடையில் அந்த மெழுகையும் தேனையும் வச்சு ஒரு சட்டி வச்சுருந்தேன். அப்படி வச்சுருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் உள்ள அதிக அளவு தேன் அந்த பாத்திரத்தில் 2 நாள் வச்சுருந்து எடுத்தனால இன்னும் கொஞ்சம் தேன் அதில் மிச்சம் இருந்த தேன்கள்லாம் அதில் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் வெளியில் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அடுத்து ஒரு நாளோ 2 நாளோ அந்த ட்ரம்முக்குள்ளே இந்த சட்டியை வைக்க போகிறேன் நான். அப்படி வச்சுருந்து எடுக்கும்போது மிச்சம் உள்ள அந்த மெழுகில் உள்ள எல்லா தேனுகளும் கீழே இறங்கிடும். சுத்தமாக அது வடிகட்டப்பட்டுவிடும். இப்போ 2 தடவை அந்த தேன் ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது தடவையாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அதே கலவையை திருப்பி போய் அந்த ட்ரம்முகளை எடுத்து வச்சாச்சு. நான் வச்சு அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அதை திருப்பி திறந்து பார்க்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா மீதமுள்ள எல்லா தேனும் அதில் வடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் அதில் வந்து தேன் பூரா வந்துருச்சு. இந்த மெழுகு மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம எடுத்த தேனை பூரா அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம். இது கடைசியாக மிச்சம் இருந்த எல்லா தேனும் வெளியில் வந்துருச்சு. இப்போ